எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராக் லெஸ்னர், கோல்ட்பர்க் இவங்க ரெண்டு பேருக்குமே தீனி போடுற மாதிரி ஒருத்தர் இருக்காண்டா. யார் தெரியுமா? நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரான் பிரேக்கர். உண்மையிலேயே அந்த உடல் அமைப்பும் சரி, அந்த அட்டக்டிக் ஸ்பீடுன்னு சொல்லுவோம்ல, இந்த சண்டை போடும்போது கோல்ட்பர்க்கோட ஸ்பீடை பார்த்துருக்கீங்களா? ஸ்பியர்லாம் நொட்டி பொழுதில் போடுவார். ப்ராக் லெஸ்னரோட அடியெல்லாம் தர்ம அடியாக இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக டபிள்யூபிள்யூல நான் இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லை. ஆனால் ஒருத்தர் இருக்கிறான்னா அது கண்டிப்பாக பிரான் பிரேக்கர் தான். டபிள்யூபிள்யூக்கு வரும்போது ஃபேஸ்டான தான் வந்தார். ஆனால் இப்போ அவர் பண்ணுற ஹீல்டன் தானோ உண்மையிலேயே தாறுமாறாக இருக்குது. ஏன் அவர் இப்போ ராயல் ரம்பில் வந்தார், ப்ராக் லெஸ்னர் மாதிரி பெரிய பெரிய ஜெயின்ட் ரெஸ்லர்ஸ் ஓமாஸ்லாம் எலிமினேட் பண்ணுறாரு, பிரான்சன் ரீடை எலிமினேட் பண்ணுறாரு. யார் யார் முன் வந்து நிற்கிறாரோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ராயல் ரம்பிளே பார்த்தீங்கன்னா தான் ஒரு பெஸ்ட்டு ரெஸ்லர் அப்படிங்கிறத பிரான் பிரேக்கர் காட்டிட்டார். அப்கமிங் வரப்போகிற ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து ஸ்மாக்டவுன் பிராண்டை சேர்ந்த ஒரு ரெஸ்லர் ஆக போகிறாரு. பிரான் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த 2 வருஷத்தில் யார் உச்சத்தில் இருக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் பிரான் பிரேக்கரை யாருமே தொட முடியாத உச்சத்தில் இருக்க போகிறாரு. ஆமாம், இந்த பிரான் பிரேக்கருக்கு வயசு எத்தனை இருக்கும்? 30, 35 இல்லை 25. எல்லாம் ரத்தம். அப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக டபிள்யூபிள்யூக்கு அடுத்த 25 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீனி போடுற மாதிரி ஒரு ஆள் கிடச்சிருச்சு. ஏன்னா சின்ன வயசு தானே. இப்போ ராண்டி சின்ன வயசுலேயே வந்துட்டு இது நாள் வரைக்கும் சண்டை போடுறாருன்னா அவர் சின்ன வயசுலேயே ரெஸ்லர் ஆன காரணம் தானே. அதே மாதிரி சின்ன வயசுலேயே டபிள்யூபிள்யூக்கு வந்ததுனால நம்ம ஆஸ்தின் தெரி இவர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரத்தம். ஸோ இவங்க டபிள்யூபிள்யூட ஃபியூச்சர் ஆஃப் த சொத்துன்னே சொல்லலாம். அந்த வகையில் பிரான் பிரேக்கரை டபிள்யூபிள்யூ இப்போ NXT நல்லா காட்டியிருக்கிறாங்க. மெயின் டாக்ஸ்லையும் அப்படி காட்டினாங்கன்னா கண்டிப்பாக கோல்ட்பர்க் ப்ராக் லெஸ்னருக்கு இணையான ஒரு நல்ல ரெஸ்லராக இருப்பார்.